வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட ரவா உப்புமா. இந்த ரவை உப்புமா பண்ணும்போது நிறைய பேருக்கு வர பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றி அந்த ரவைலாம் போட்டு குக் பண்ணி எடுத்துருவீங்க. ஆனால் கரெக்டாக டெக்ஸ்சரில் ப்ராப்பராக வராது. அதனால் இன்றைக்கி எப்படி இந்த ரவை உப்புமா எப்படி பண்ணுறது, அதே டைமில் இந்த வேர்க்கடலை சட்னி நல்லா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். எந்த அளவுக்கு வேர்க்கடலை, எந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் போடணும், அதே டைமில் தேங்காய் எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்னியும் உப்புமாவும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 200 கிராம், தேங்காய் பத்தை 1 நம்பர், சின்ன வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 10 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா பச்சை வேர்க்கடலை அப்படியே போட்டு அரைச்சி இந்த சட்னி பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த சட்னி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்தமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த வேர்க்கடலையை கடலை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது நீங்கள் பார்த்து வறுக்கணும். சில பேர் வேர்க்கடலை வறுக்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கருப்பாகவும் ஒரு சைடு வந்து கலர் இல்லாமையும் வறுத்துருவாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருவாங்க. அதாவது உங்களோட அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமான ஃப்ளேம் வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் வறுத்து இந்த மாதிரி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இந்த வேர்க்கடலையை வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணாலே தோல் வந்துடும். அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கரெக்டாக வறுத்துருக்கணும். பார்த்தீங்களா? இப்போ இந்த வேர்க்கடலை தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1-2 வேர்க்கடலை கொஞ்சம் தோல் இருந்தால் தவறு எதுவுமே இல்லை, ஆனால் முழுசாக எல்லாமே அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கு கண்டிப்பாக தேங்காய் 1 பத்தை போடுற மாதிரி இருக்கும். இந்த தேங்காய் எதுக்காக போடுறேன்னா, அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் 1 பத்தை தேங்காய் போட்டிருக்கேன். அதில் இஞ்சி ஒரு 4 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் புளிப்புக்காக கொஞ்சம் புளி போட்டிருக்கோம். புளி வந்து ஒரு சின்ன துண்டு. 10 காஞ்ச மிளகா சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 7 காஞ்ச மிளகா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிக்கிறோம். மீதி 3 காஞ்ச மிளகாவும் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டால், கரெக்டாக ஒரு 95% அரைச்சிருங்க. கொஞ்சம் 1-2 குறை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, தாளிப்பு போட போகிறோம். இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் சட்னி அரைச்சிட்டு சும்மா அப்படியே தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராப்பராக தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா பொரிட்டோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வைங்க. கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாட்டும். எதுக்காக கேட்டால், அந்த சட்னியில் அந்த உளுத்தம்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கலர் வரட்டும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகா போட்டிருக்கோமா, அதே டைமில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சட்னியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் இந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அதனால தான்
சட்னி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு புளி, எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சொல்லிட்டு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஒரு அருமையான ரவை உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை 200 கிராம், கேரட் 1 நம்பர், பீன்ஸ் 3 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ரவை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன் கிட்டனா அதில் கொஞ்சம் வண்டு பூச்சி எதுனா எடுத்துனா கூட தாளிப்பு போடும்போது உங்களுக்கு அந்த வாசனையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு கெடுதல். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரவை பொடிசான ரவையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ரவை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இட்லிக்கு யூஸ் பண்ணுற ரவை சொல்லுவாங்கல்ல, அந்த ரவை வேண்டாம். பொடிசாக இருக்க ரவையை யூஸ் பண்ணால் தான் உப்புமாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரவையை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துறோம். கலர் மாறக்கூடாது. வறுக்கும் போது கலர் மாறினா உப்புமாவோட கலர் குக் பண்ணி முடிச்ச பிறகு வேறு கலர் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கணும். எதுக்காக வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா, உப்புமா ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சில பேருக்கு களி மாதிரி கெட்டியாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு போட்டிருக்கோம். அதாவது பேசிக்காக எல்லா தாளிப்பும் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல கடுகு பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது ரெண்டுமே ஒரே அளவாக போடணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம், வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு சில பேர் வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும், கலர் மாறக்கூடாது. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வேணும்னா வேர்க்கடலை நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா. அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துருப்போம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உப்பு போட்டிருக்கோம். பெருங்காயம் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் பெருங்காயம் போட்டுக்கணும். அதனால் இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் ரவைக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் ரவை உப்புமா பண்ணும்போது கிச்சடி மாதிரி, அதாவது நல்லா கொலன்னு வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி யூஸ் பண்ணணும். அதே டைமில் எந்த டைமில் ரவை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உதிரியாக வரும்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா கொதிச்சு வரல. இந்த இடத்துல ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏங்கிட்டேன்னா நான் கூட பச்சை பட்டாணி வாங்கினேன், ஆனால் குக் பண்ணும்போது ஒரு கலர் ரசாயனமாக வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கையில் கரண்டி, இன்னொரு கையில் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரவையை கொட்டி முடித்த பிறகு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு உங்களுக்கு சரியான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஒரு சைடில் போடுறோம். அதே டைமில் ரவையை போட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களோட அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் இருக்கணும். அந்த ரவையை போட்டு முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வேகாத மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். ரவை கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கையில் எடுத்து பார்க்குறோம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக ரவுண்டாக பால் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம், தக்காளி போடுறோம்.
தக்காளி எதுக்காகனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் கடைசியாக தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு குக் பண்ணால் டேஸ்ட் மாறிடும், ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்தா தெரியும் அந்த ரவைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதே டைமில் பாருங்கள், அந்த ரவை உப்புமா வந்து உதிரியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரவை உப்புமா பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எப்பவுமே ரவை உப்புமா, கேசரி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் முடித்த பிறகு லைட்டாக வார்மான ஒரு டபுள் பாயில், அதாவது கீழே சுடு தண்ணி மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி உப்புமா போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். அப்படி இல்லை, ஒரு சின்ன பவுலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்பவுமே வைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. அதே டைமில் இந்த ரவா உப்புமா, வேர்க்கடலை எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சட்டுன்னு வீட்டில் பண்ணோம்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் காரம் இல்லைன்னா பிடிக்காது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு காரம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.